நீராளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் வல்லமையா எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும் உம் வல்லமையா எங்களை நிறைத்து நீராளுகை செய்யும் ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க வாழ வைத்தி உம்மை ஆராதிக்க தெரிந்து கொண்டே உம்மை ஆராதிக்க உம்மையை நாடும் ஆராதிப்பேன் உம்மையை நாடும் ஆராதிப்பேன் ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே நீரே நிரந்தரமானவர் நீரே கனத்துக்கு பாத்திர நீரே மகிமையுடையவர் உம்மை என்றும் ஆராதிப்பேன் உம்மை என்றும் ஆராதிப்பேன் ஹல்லேலூயா அப்பா நீங்க எங்க மத்தியில நீங்க வந்திருக்க கிருபைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா கடந்த மாதம் ஆண்டவரே ஜனவரி பிப்ரவரி அப்பா முழுவதும் நீங்க நடத்துனீங்களே உமக்கு நன்றி ஒரு குறைவில்லாமல் எங்க பாதுகாத்தீங்களே எங்களுக்கு இன்னைக்கு ஜீவனை கொடுத்திருக்கீங்களே ஒரு புதிய மாதத்துக்குள்ள நுழையும்படி ஒரு கிருபையை தந்தீங்களே நன்றி அப்பா இந்த புதிய மாதத்துல இந்த மார்ச் மாதம் நாங்க முன்னேறி செல்கிற மாதமா இருக்கட்டும் உமக்காக மார்ச் பண்ணுகிற மாதமா இருக்கட்டும் சத்துருவின் தடைகள் உடைகிற மாதமா இருக்கட்டும் அவனுக்கு வெட்கத்தை உடுத்துகிற மாதமா இருக்கட்டும் ராஜா ஆண்டவரை உமக்கென்று நாங்க தீவிரமாய் செயல்படுகிற மாதமா இருக்கட்டும் ராஜா உண்மை நாங்க துதிக்கிறோம் ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம் ராஜா நீங்க நல்லவர் ஆண்டவரே நீங்க பெரியவரப்பா ஆராதிக்கும் பொழுதே அற்புதம் நடப்பதற்காக நன்றி விடுதலை உண்டாவதற்காக நன்றி சிறையிருப்புகள் திரும்புவதற்காக நன்றி உமக்கு கோடி நன்றி உமக்கு கோடி நன்றி உமக்கு நன்றி ஹல்லேலூயா புதிய மாதத்துல நம்ம ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம் சங்கீதத்தின் புத்தகம் 17:15 அதுல சொல்லப்பட்டிருக்குது நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் நான் விழிக்கும் போது உமது சாயலில் திருப்தியாவே ஹல்லேலூயா நானோ நீதியில் உங்க முகத்தை தரிசிப்பான் ஹல்லேலூயா ஒவ்வொரு காலையில நான் எழும்பும் பொழுதும் இந்த மாதத்துல அவர் நீதியில அவங்க முகத்தை நான் தரிசிக்கிறோம் ஹல்லேலூயா நான் விழிக்கும் போது கண்ணை திறக்கும் பொழுது அவருடைய சாயல்ல நான் திருப்தியாவேன் ஹல்லேலூயா இப்ப யாருடைய சாயல் இது அவருடைய சாயல் அவருடைய இமேஜை நீங்க போட்டுட்டு போகும் பொழுது இது ஒரு ட்ரெஸ் மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்களேன் ஆண்டவரே உங்க இமேஜை எனக்குள்ள வச்சுட்டீங்க உங்க சாயல் எனக்குள்ள வந்துருச்சு இது ஏன் நினைவு இல்ல உங்க நினைவு இது ஏன் சிந்தை இல்ல உங்க சிந்தை ஹல்லேலூயா இது என்னோட பார்வை இல்ல உங்க பார்வை இது ஏன் செவிகள் இல்ல உங்களுடைய செவிகள் ஏன் நாவு இல்ல நீங்களே பேச போறீங்க ஹல்லேலூயா அடுத்தது பார்க்கும்போது உங்களுக்கு பிரியமானதை செய்ய இந்த நாட்கள்ல எங்களுக்கு கற்றுத்தாங்க நீங்க நமக்கு வேண்டியதெல்லாம் யார் யாரையோ பிரியப்படுத்த ஓடுறோம் கிடையவே கிடையாது ஒரே ஒரு வாழ்க்கை நமக்கு ஆண்டவரே என் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு பிரியமானதை செய்யறதுக்கு எனக்கு நீங்க கற்றுக் கொடுங்க உங்க தூய ஆவியானவர் எங்களை நல்ல வழியில செம்மையான பாதையில எங்களை நடத்துங்க ஹல்லேலூயா வசனம் சொல்லுது சங்கீதம் ஏசாயா 50:4 சொல்லப்பட்டிருக்குது இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்ல கர்த்தர் அறியும்படி நம்ம அறியும்படி கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு என்ன நாவ கொடுத்திருக்காரா கல்வி
கொடுத்திருக்காரு. காலைதோறும் என்ன தட்டி எழுப்புறாரு. ஹல்லேலூயா. கற்றுக்கொள்கிறேன். இன்னைக்கு என்ன செய்யணும், இன்னைக்கு யாரை நீ பார்க்க போகணும், இன்னைக்கு யாரு என்ன பேசணும், எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பேன். காலையிலே எழுந்து அவருடைய சாயல்ல நீ வந்து நிற்கும் பொழுது ஹல்லேலூயா கற்றுக் கொடுக்கிறன போல கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க போறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசையா கேட்க போறீங்க, காலையில நீங்க என்ன எழுப்புங்கப்பா, நீ காலைல நான் வச்ச அலாரத்துக்கு முன்னாடி நீங்க எழுப்புங்க, உங்க சாயல்ல திருப்தி ஆக்குங்க. ஆவியானவரே உங்க செம்மையான பாதையில நடத்துங்க. எந்த மனுஷனையும் நான் பிரியப்படுத்த வேணாம், உங்களை அட்ராக்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. என் ஆசையெல்லாம் என்னன்னா, ஏசப்பா உங்களை நான் எல்லாரும் விட அட்ராக்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. பரலோகம் என்ன பார்த்துட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. இப்படி ஒரு கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. புது மாசத்துல இப்படி நம்ம டெடிகேட் பண்ணுவோம். இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள். இனி உங்க வாழ்க்கையில எல்லாம் புதுசா ஆகுது. ஹல்லேலூயா. இப்படி நம்ம சொல்ல 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 நமக்கு கற்றுக் கொடுத்து நம்ம செவியை அவர் கவனிக்க செய்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, கர்த்தாவே நம்ம எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், என் வாய்க்கு காவல் வையுங்க, என் உதட்டின் வாசலை காத்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. வசனம் கிளீனா நமக்கு சொல்லுது. சங்கீதம் 141:3 வாசிக்கும் பொழுது, என் வாய்க்கு இன்னைக்கு நிறைய பிரச்சனை எங்க இருந்து வருது, பேசுற ஒரு வார்த்தை ஒரு மனுஷனோட இருதயத்தை அப்படியே உடைச்சிடும். இன்னொரு வசனம் நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், இனிய நாவு எலும்புகளை நொறுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். எப்படிப்பட்ட கடினமான இருதயமா இருந்தாலும் சரி, நீங்க பேசுற வார்த்தை அந்த கடினமான இருதயங்களை உடைச்சு ஒரு புதிய ஆட்டாண்டர் கொடுத்துருவாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளவு கடினமான தலைவர்கள் இருந்தாலும் நீங்க பேசுற வார்த்தை கர்த்தருடைய அன்பு அதுல வெளிப்படும். ரோமர் 5:5 வாசிக்கிறோம், அவருடைய அன்பு நம்ம இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கு. என்னை எங்கிட்ட நசுக்குனாலும் என்னை போட்டு மிதிச்சாலும் அந்த அன்பை நான் வெளிப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. இப்படி நம்ம மேல ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் இன்னைக்கு காலையில ஊற்றி கொண்டிருக்கிறார். இந்த புதிய மாதத்துல இப்படி ஒரு அபிஷேகத்தை நம்ம மேல ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம சொல்லணும், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த மாதத்துல உங்க சித்தம் ஆண்டவரே என்ன ஒவ்வொரு நாளும் என்ன செய்யப்படுதோ அதே போல என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உங்க பிளான் மாத்திரம் நிறைவேறணும். அதிகாலையில எழும்பும் போது நமக்குன்னு வச்சிருக்க பிளானை போய் நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆராதனை என்னன்னா, ஆராதிச்சு அந்த மோஸ்ட் ஹோலி பிளேஸ்க்கு போய் இன்னைக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, அந்த பிளான் எனக்கு கொஞ்சம் காட்டுங்கப்பான்னு கேட்கும் போது நிச்சயமா கர்த்தர் நமக்கு என்னென்ன செய்யணும்னு அழகாய் கற்றுக் கொடுப்பார். இந்த மார்ச் மாதம் நிச்சயமாய் உங்களை கர்த்தர் அழகாய் வழி நடத்துவார். ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த சப்தத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த மார்ச் மாதம் முழுவதும் உங்க தேவ பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும் ராஜா. நீங்க எங்களை காலை தோறும் எழுப்பி கற்றுக்கொள்ள வைங்க ஆண்டவரே. உங்க சாயல்ல எங்களை திருப்தியாக்குங்க. ஆவியானவரே எங்களை நல்ல வழியில நடத்துங்க. பரத்தில் உங்க சுத்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியில உங்க சுத்தம் நிறைவேறுவதாக எங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இடைவிடாமல் நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற அபிஷேகம் எங்க மத்தியில கட்டவிழ்க்கப்பட்டு ராஜா மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த லிங்க பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள, தனிப்பட்ட நபருக்குள்ள அற்புதங்கள் நடப்பதாக, தடைகள் எல்லாம் விலகி மிகுந்த சுகம் உண்டாவதாக சொல்றோம். எதிர்பார்த்த நன்மைகள் வாய்ப்பதாக நாங்கள் சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை நாங்க பணிந்து கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா.